ஒரு கடாயில் நல்லா 3 ஸ்பூன் மிளகு போடணும் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு ஸ்பூன் சீரகம், இந்த மழை காலத்தில் எல்லாருக்கும் கோல்டு பிடிக்கும். ஸோ அதனால் இந்த பனி நேரத்தில் இந்த மாதிரி மிளகு குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா நெஞ்சில் இருக்கிற சளியெலாம் கொஞ்சம் நம்மளுக்கு நல்ல புண்ணியமாக அறிவிக்கும். இதை நாங்கள் தப்பிடுவோம். ஸோ இந்த மழை காலத்தில் நம்ம சளி பிடிச்சிருந்தோம்னா அந்த மாதிரி இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா கோல்டு சரியாகும். 1 ஸ்பூன் வெந்தயம், 3 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் வெந்தயம். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் போட்டு நம்ம வறுத்து தனித்தனியாக வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு இந்த பூண்டு வெங்காயம் தக்காளி போட்டு சிம்பிளாக காரக்குழம்பு மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா சளி பிடிச்சாலும் நம்மளுக்கு தொண்டையில் கரக்கரன்னு இருக்கும். நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு முழுங்காத மாதிரி இருக்கும். ஸோ நம்மளுக்குலாம் தொண்டெல்லாம் பயங்கரமாக வலிக்கும். ஸோ அந்த மாதிரி வலி இருக்கிறது நம்மளுக்கு இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா அதெல்லாம் சரியாகும். அது இந்த கிளைமேட்டுக்கு நம்ம சுட சுட வச்சு சாப்பிடும்போது நல்லா நம்மளுக்கு டெம்ப்டிங்காக இருக்கும். நல்ல காரசாரமாக இதை நாம் இந்த 3 எடுத்து மிக்சியில் நல்லா பவுடர் மாதிரி பொடி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வெங்காயம் தக்காளி போட்டு கடாயில் வதக்கணும். கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய், ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ½ ஸ்பூன் கடுகு போட்டு கடுகு போடணும். கொஞ்சம் நேரம் அதுக்கு எடுத்து தேய்க்கிற மாதிரி பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு நல்லா பொரிஞ்சிருக்கு. கடுகு பொரிஞ்ச உடனே கட் பண்ணி தட்டி வச்சுருந்த பூண்டு ஒரு 10 பல் பூண்டு நம்ம அதை சொல்லிடலாம். அந்த பூண்டு வதங்கும் போது நம்மளோட ஸ்மெல்லு நல்லா இருக்கும். அந்த எண்ணெயில் வதங்கும் போது நல்ல வெறும் மனமும் இதெல்லாம் கமகம் லைட்டாக பொன்னிறமாக வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு 2 ஆனியன் கட் பண்ணி வச்சுருந்தேன் நீல வாக்கில் அதை போடுறேன். இது நல்லா பொன்னிறமாக வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கணும்.
தேவையான கொஞ்சம் போட்டுக்கணும். ரெண்டு கொத்து கருவேப்பிலை ரெண்டு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா பொன்னிறம் வதங்கிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு தக்காளி கட் பண்ணிக்கலாம். தக்காளி கட்டி வதங்கிட்டு கொஞ்சம் பொன்னிறமாக வரைக்கும் நாம் லைட்டாக வதக்கிட்டு கொஞ்சம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கணும். அது கொஞ்சம் பொன்னிறமாக வரைக்கும் நம்ம 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும். கொஞ்சம் நல்லா அது வதங்கி ஸோ நல்லா வதங்கிட்டுருக்கேன் பொன்னிறமாக. இப்போ வதங்கினோன்னா நான் பொடி பண்ணி வச்சுருந்தோம்னா 3 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் வெந்தயம். இதை நம்ம நல்லா வறுத்து நல்லா பவுடராக பொடி பண்ணி வச்சுருக்கோம். அதை இப்போ நம்ம நல்லா போட்டுடணும். ஸோ இதில் கொஞ்சமாக நல்லா வாட்டர் மிக்ஸ் பண்ணி ஃபைனாக லைட்டாக ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இந்த மிளகு குழம்பு இந்த மழை கிளைமேட்டுக்கும் இந்த மார்கழி மாதம் குளிர் நேரத்தில் இந்த மாதிரி குழம்பு வச்சு கொடுக்கும்போது குழந்தைங்க பசி இல்லாமல் இருப்பாங்க, சரியாக சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி குழம்பு வச்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு நல்லா பசியை தூண்டி விடும். ஸோ உடம்பு வந்து இந்த கிளைமேட்டுக்கு அடித்து போட்ட மாதிரி வலிக்கும். அந்த மாதிரி வலி இருக்காமல் இருக்குது இந்த மிளகு குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா கோல்டு சரியாகும். உடம்பு கொஞ்சம் சோட கிடைக்கிற மாதிரி இருக்கும். இந்த குழம்பு வந்து நான் சென்னையில் வரும்போது எங்கள் ஹவுஸ் ஓனர் எங்களுக்கு கசாலி பாத்திமா அவங்க நான் கன்சீவாக இருக்கும்போது எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க. ஸோ அவங்க என்னை வந்து அவங்க பொண்ணை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அவங்க பொண்ணை விட என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. லைஃப்பில் சென்னைக்கு நாங்கள் வரும்போது ஒரு எதுவும் தெரியாத மாதிரி வந்தோம். ஆனால் சென்னைக்கு வந்தப்பறம் நிறைய உறவினர்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க நிறைய பேர் எங்களுக்கு கிடச்சிட்டாங்க. ஸோ இந்த குழம்பு வந்து அந்த அம்மா அவங்க கையால் எனக்கு நான் கன்சீவ் வரும்போது செஞ்சு கொடுத்தாங்க. ஸோ எங்கள் அம்மா மாதிரி அவங்க நல்லா பார்த்துக்கிட்டாங்க. எங்கள் அம்மாவை விட ஒரு படி மேலே என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. இது அவங்க சுட சுட செஞ்சு வந்து கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லாமா அப்படின்னு 2 தடவை வச்சு சாப்பிடுவேன். நல்லா அழகாக ஒரு கொதி வந்துட்டுருக்கேன். நம்ம இப்போ கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கணும். நம்மளுக்கு காரம் தேவைன்னா நம்ம வீட்டு மசாலா போட்டுக்கலாம். ஆனால் இதிலே காரம் இருக்கும். மிளகு நம்ம போட்டுக்கணுங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு ஒரு கொதி வைக்கணும். இதோட பச்சை வாசனை போய் நல்ல திக்காக வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். நல்லா சுண்டி அழகாக வச்சுருக்கேன். பாருங்கள் அந்த மசாலா அந்த பூண்டு வெங்காயம் நல்லா நனைஞ்சு நல்லா சுருள் அழகாக பாருங்கள் அழகாக வந்துருக்குது. சுட சுட இந்த கிளைமேட்டுக்கு இந்த மிளகு குழம்பு சாப்பிடும்போது எப்படி இருக்கும், நல்லா டெம்ப்டிங்காக இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து இதை குறைச்சிட்டு நாம் இந்த புளி கரைச்சி வச்சுக்கோங்க, அதை ஊற்றிடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் நல்லா போட்டு நல்லா சுண்டி வரும்போது நம்மளுக்கு இதில் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நாம் ஒரு மூடி போட்டு புளியோட பச்சை வாசனை போட்டு ஸோ அது வரைக்கும் நாம்
வெயிட் பண்ணுங்கள். ஒரு கொதி வராது, ஒரு மூடி போட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா குழம்பு நல்லா வற்றி நல்லா சுண்டி வந்துட்டு பார்த்தீங்களா. இப்போ ஒரு கரண்டி சாதத்தில் ஒரு கரண்டி சாதம், ஒரு கரண்டி குழம்பு, ஸோ 2 கரண்டி சாதம் சாப்பிடும்போது எண்ணெய் அதை வச்சு நல்லா சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டுங்களா பாருங்கள். நூறு உளுந்தம்பருப்பு போட்டு சிம்பிளாக கொஞ்சம் மாவாட்டி பசங்க கொஞ்சம் வடை வேணுமான்னு கேட்டாங்க. அதனால் கொஞ்சமாக 100 உளுந்து போட்டு கொஞ்சம் வெங்காயம், மிளகு, கருவேப்பிலை, சீரகம் போட்டு ஆட்டி வச்சேன். மிக்சியில் ஆட்டினால கொஞ்சம் குட்டி குட்டி போண்டாவாக போடுறதுக்காண்டி திணிக்கிறதா. இங்கே சென்னையில் நல்ல சரியான மழை, புயல், கொஞ்சம் வெள்ளம், சரியான காற்று. ஸோ அந்த கிளைமேட்டுக்கு ஏதாவது சாப்பிடும் போல இருக்குது அப்படின்ட்டு பசங்க கேட்டாங்க. அவங்க வீட்டில் இருக்கும்போது கொஞ்சம் சூடாக ஏதாவது செஞ்சு கொடுத்தோம்னா அவங்க சாப்பிடுவாங்க. நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிளைமேட்டுக்கு யாருக்கெல்லாம் காரசாரமாக வடை அந்த மாதிரி போட்டு சாப்பிட்டு யாருக்கெல்லாம் பிடிக்கும். சுட சுட சாதம், மிளகு குழம்பு, உளுந்தம்பருப்பு போண்டா. சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ்.